விருதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான சாதனையாளர் விருது. நிலவினில் வடையோடு காத்திருக்கும் பாட்டியின் கதை கேட்ட அறிவியல் பேரன். இன்று கலம் ஒன்றை அனுப்பியே அம்புலியின் தென்துருவம் கணித்திட்ட சந்திரயான் தீரன். மேல்நாடு கீழ்நாடு வணங்கிடும் வியப்போடு திறமையின் ஞான சுடர் ஒளி. இவருக்கு நித்தமும் பூபாலம் மதிமுகம் கண்டால்தான் மூச்செல்லாம் பேசும் விண்வெளி. யார் இந்த சாதனை தமிழர்? அவரை பற்றிய ஒரு குட்டி சரித்திரம் இதோ ஒளிச்சித்திரமாக. ஞானத்தால் வானவளர்ந்த விழுப்புரத்து அறிவியல் வீரம். வான்கடலில் முக்குளித்து நிலாமுற்றம் பார்த்த முத்து. வில்லில் இருந்து பாய்ந்து தென்னிலாவில் நின்ற வேல். அறிவியல் தொழில்நுட்பம் திருமிகு வீரமுத்துவேல். 2023 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 23 நாள் சரியாக மாலை 6:04 பொன்வானில் வெண்ணிலா ரோந்து வரும் நேரத்தில் இஸ்ரோவின் ரோவர் நிலவின் தென்துருவத்தில் காலை பாவிய காலம்தான் வீரமுத்துவேலுவின் பொற்காலம் என்பதில் மிக இல்லை. விண்வெளி வரலாற்றில் 3ஆம் சந்திரயான் பதித்த முத்திரைக்கு விழுப்புரத்து மண்ணில் பிறந்த வீரமுத்துவேல் நுண்ணுரை எழுதினார். இரண்டாம் சந்திரயானின் பின்னடைவை 3ஆம் திட்டத்தின் மூலம் முறியடிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் முனைந்த போது விண்கலத்தின் அதிர்வை கட்டுப்படுத்தும் முறை பற்றி வீரமுத்துவேல் முன்வைத்த ஆய்வுக் கட்டுரை 3ஆம் சந்திரயானுக்கான முன்னெடுப்பாக அமைந்தது. நிலாமுற்றத்தில் மென்னிறக்கம் செய்வது எப்படி, நிலவின் தென்முற்றத்தை அற்றமாக கொண்டு தரையிறக்கம் செய்வது எப்படி என்று வீரமுத்துவேல் நெறியாள்கையில் சந்திரயான் திட்டம் கருக்கொண்டது. சந்திரயான் நிமிர்ந்து வான்னடை போட்டபோது பிறந்த குழந்தையின் நடையழகை ரசித்த மனநிலை வீரமுத்துவேலுக்கு மட்டுமா ஏற்பட்டது? வானமேறி புவிவட்ட பாதையிலிருந்து நிலவில் வட்டமிட்டு தென் துருவத்தில் துல்லியமாக தரையிறங்கிய தருணத்தில் உலகத்தின் புருவங்கள் இந்தியா நோக்கி உயர்ந்தன. I take this opportunity to thank who have brought success to this mission. நிலவின் தெற்கத்தி துருவத்தில் கால்வதித்த முன்னத்தி நாடாய் மென்னிறக்கம் செய்த 4ஆம் நாடாய் இந்தியா திகழ்ந்திட திட்ட இயக்குனராய் தலை கொடுத்து வான்புகழ் கொண்ட சாதனை தமிழரும் திருமிகு பழனிக்குமார் சரஸ்வதி இணையரின் ஈடற்ற மகனுமான திருமிகு வீரமுத்துவேல் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு TS கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். GD நாயுடு அவர்களினுடைய பேரன் திரு ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு வீரமுத்துவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேடும் மனமே தேவை நிறைவேற்றும் கேள்வி ஒன்றே அறிவை விரிவாக்கும் தீர்வு ஒன்றே வாழ்வை எளிதாக்கும் அறிவியலின் தீயை ஏற்றிடுவார் அறிவியலின் தீயை அழகு செய்வார் நீ அழகு செய்வார் அறிவியல் வழியாய் அழகு செய்வார். நிலவுக்கும் மனிதர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு.
அதுவும் முக்கியமாக தமிழர்களுக்கும் நிலவுக்கும் மிக நெருங்கிய தொடர்புடையதாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா சூரியனையும் நிலவையும் பார்த்து நிறைய வானவியல் சாஸ்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்தவன் தமிழன். நிறைய கவிஞருக்கு ஒரு நிலவை பார்க்கும் பொழுது ஒரு அழகிய பெண்ணினுடைய நினைவு வரும். குழந்தைக்கு பார்க்கும் பொழுது சோறுட்டும் பொழுது அந்த தாய் சொன்ன அம்புலி தாத்தா ஞாபகத்திற்கு வரும். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த நிலவின் தென் துருவத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்கின்ற ஒரு உந்து சக்தி வரும். அது உங்களுக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய ஏற்புரை. இந்த விருது வழங்கிய புதிய தலைமுறைக்கு ரொம்ப நன்றி. இந்த விருது என்னோட சந்திரயான் 3 டீமுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த விருதுக்காக நம்ம எப்பயுமே ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம், இந்த அவார்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய மெசேஜ் நமக்கு கொடுக்குதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு. ஸோ இந்த டைமில் நான் அவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வரணும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. இதில் நிறைய நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ திஸ் அவார்ட் கிவ்ஸ் மீ அ குட் encouragement and motivation to do better in the times to come. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி சவுத் போலுக்கு எதுக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஐஎஸ்ஆர்யூன்னு சொல்லுவோம், அது வந்து இன்சிட்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம். 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று சயின்ஸ், இன்னொன்று ஐஎஸ்ஆர்யூ. ஐஎஸ்ஆர்யூ என்னென்னா, இப்போ நம்ம மூணில் இருந்து நம்ம வேறு ஒரு பிளானட்க்கு போக முடியும். ஏன்னா நம்ம மூனோட எஸ்கேப்பிங் வெலாசிட்டி வந்து 1/4 ஆஃப் எர்த்ஸ் எஸ்கேப்பிங் வெலாசிட்டி. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு வாட்டர் இருக்குதுன்னா அதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா லூனார் ரெகோலத்துலேருந்து நம்ம வேறு ஒரு பிளானட்க்கு ஈஸியாக போக முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த சவுத் போலில் வந்து plenty ஆஃப் ரிசோர்ஸஸ், இந்த பெர்மனெண்ட்லி ஷேடோட் ரீஜன் சொல்லுவோம், அந்த இடத்துல நிறைய இருக்கிறதா, நிறைய நமக்கு நம்மளோட சந்திரயான் 1 டேட்டாஸே இருக்குது. அது இல்லாமல் நிறைய மற்ற கண்ட்ரிஸும் இதுக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் நம்ம சவுத் போல் போனோம். அந்த சவுத் போலில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைமாக போகணுன்றது நம்மளோட குறிக்கோளாக இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம பின்வாங்கலை. அரசு பள்ளியில் படித்து ஒரு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஒழுங்காக வழங்கப்படுமா, அந்த மாணவர்களால் சாதிக்க முடியுமான்னு பலவிதமான கேள்விகள் எழுந்த நிலையில் அன்றைய காலத்திலேயே அரசு பள்ளியில் படித்து இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறீங்க. எப்படி இருந்தது அனுபவம்? என்னை பொறுத்தவரை ஸ்கூல் வந்து ஒரு இந்த ஸ்கூலில் படிக்கிறோம் அந்த ஸ்கூலில் படிக்கிறோன்னு இல்லை. நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், இதை புரிஞ்சு படிங்க. என்ன நீங்கள் பண்ணிங்கனாலும் அதில் புரிஞ்சு படிங்க. ஸோ தட் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஃபோக்கஸ் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸை வந்து அது கொண்டு வரும். எல்லாருக்கும் விருது கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், அதை தான் பெற்று மகிழ்வார்கள். ஆனால் இவருக்கு கிடைச்ச பரிசுகள், இவருக்கு கிடைச்ச பரிசு தொகை அனைத்தையும் அவர் படித்த அந்த அரசு பள்ளிக்கே வழங்கி இருக்கிறார். நிச்சயமாக அனைத்து அரசு பள்ளிகளும் உயர்வது இவரை போன்றவர்கள்தான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி. முதல்ல புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதிய தலைமுறையோடு நான் நிறைய சம்பந்தப்பட்டிருக்க. முன்னாடி தேர்தல் பற்றி சில நிகழ்ச்சிகளுக்கு என்னை கூப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் என்னை மறக்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. நான் நிதி அமைச்சகத்தில் இருந்தபொழுது, டில்லியில் இருந்தபொழுது என்னை ஸ்ரீஹரிகோட்டா ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கிறது அங்கே எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. ஆனால் நிதி அமைச்சகம் என்னை விடுவிக்கவில்லை, அங்கேயே கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் ஒரு கனவு இருந்தது, ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு வந்து நம்ம வேலை செய்வோங்கிறது. அது நடைபெறவில்லை. முதல்ல மிஸ்டர் முத்துவேலுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு ஹம்பிள் பிகினிங்கில் வந்து இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கார். ஆனால் இந்த அடுத்த தலைமுறைக்கு இது தெரிய வேண்டியது. சாதனைகள் எப்படி வரும்னா, சோதனைகளை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தித்தால் தான் சாதனைகள் வரும். அதனால் இவருடைய வாழ்க்கை ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்து படிக்கிற குழந்தைகள் எல்லோரும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அவார்டு வந்து இஸ் நாட் ஓன்லி a recognition for his remarkable achievement, but it is a recognition of hard work. It's a message, as he said to the students, that in this country it is possible to succeed whatever be your beginning or whatever your earlier status. நிச்சயமாக முன்னுக்கு வர முடியும், நம்மளால் சாதிக்க முடியும் என்று அழகாக காட்டியிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு எல்லோரும் அவர்களுடைய சாதனைகளை கொண்டு வர வேண்டும், நாட்டுக்கு பெருமை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையை கொண்டு வர வேண்டும். நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி.
நான் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது நான் யாருக்கு இந்த அவார்டை கொடுக்க போகிறேன்ட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரிய வரல. வீரமுத்துவேல் சாருக்கு தான் கொடுக்க போகிறேங்கிறது அப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்போ நான் என்னை கேட்டுக்கொண்டது என்னன்னா, எனக்கு என்ன தகுதி இருக்குது இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுங்கிறது தான் எனக்கு கேள்வியாக வந்தது. அப்போ யோசித்தேன், இது எங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் வச்சிட்ருக்கிற மரியாதை தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. அதுக்கு புதிய தலைமுறை டிவிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுன்னா அதை பற்றி பேசணும்னு சொன்னாங்க கூப்பிட்டவங்க நந்தினி மேடம். அதை சொன்னோன்னே நான் என்ன அவரை பற்றி இவ்வளோ ஒரு பெரிய சாதனையை அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு போய் நான் எப்படி ஒரு பாராட்டுரை கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் அவரை பற்றி. அப்போது சந்திராயன் லேண்ட் ஆனப்போ அவரோட டிவி இன்டர்வியூ இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதை போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு ரிசர்ச்சில் எனக்கு என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவரோட ஃபஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஊரில் தான், கோயம்புத்தூரில் தான். ஸோ கோயம்புத்தூருக்கும் நீங்கள் ஒரு பெருமையை கொடுத்துருக்குறீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது அவர் சொன்ன இன்டர்வியூவில், ஐ எம் அ வெரி சிம்பிள் பர்சன், ஒரு சாதா ஃபேமிலியிலிருந்து தான் நான் வர்றேன், என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னார். ஸோ அப்போ நான் போட்ட கம்பேரிசன் என்னென்னா, எங்கள் தாத்தாவும் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வராக வேலை பண்ணார், ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கினார், அதை 10-20 தடவை பிரித்து மாட்டி ஒரு மோட்டார் சைக்கிள் இன்ஜின் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஒரு பஸ்ஸை 300 பஸ் ஆக்கினார். ஒரு பேக்கரியில் போய் ஜெர்மனியில் ரொட்டி வெட்டுறதை பார்த்தார். அந்த ரொட்டி வெட்டுறப்போ அந்த கத்தி முன்னாடி பின்னாடி போய் தான் ரொட்டியை வெட்டுச்சு. அப்போது அவர் என்ன யோசிச்சாருன்னா, இந்த ரொட்டி வெட்டுறதுக்கு கத்தி முன்னாடி பின்னாடி போனால் தான் நான் வெட்டுது, அதனால் ஷேவ் பண்ணுற பிளேடும் முன்னாடி பின்னாடி போச்சுன்னா ஷேவிங் ஈஸியாக இருக்குமில்லன்னு சொல்லி முதல் எலக்ட்ரிக் ஷேவரை கண்டுபிடிச்சார், ரசான்ட்டுங்கிற ஷேவர். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க க்யூரியாசிட்டி இருக்கணும். வாட், வை, வென், ஹவுங்கிற கேள்விகளை ஸ்கூலில் கேட்கணும். அதுக்கு வாத்தியார்களும் பொறுமையோடு சொல்லி கொடுக்கணும். அதை பண்ணாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் லெவல் பெரிய இன்டெலிஜென்ஸ் லெவல் நம்ம எங்கேயோ போக முடியும். இதை தவிர சார் ஒரு முக்கியமான கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது இங்கே எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். பார்ட்டிக்கல் டேம்பிங் டெக்னாலஜி, அது அவர் தீசிஸே பண்ணியிருக்காரு ஐஐடியில். அந்த பார்ட்டிக்கல் டேம்பிங் டெக்னாலஜி எதுக்குன்னா, ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் நிலத்திலிருந்து மேலே போகிறப்போ பயங்கரமான வைப்ரேஷனோடு தான் போகும், எல்லாம் உதறிட்டு போகும். மோஸ்ட் ஆஃப் த ஃபெயிலியர்ஸ் கம் இன் தி எலக்ட்ரானிக் பிசி போர்ட்ஸ். ஸோ சில முக்கியமான பிசி போர்டில் சார்கிட்ட முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன், அந்த பார்ட்டிக்கல் டேம்பிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த உதறலை குறைச்சி ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிரையோஜெனிக் ஜெட் இன்ஜின் 40,000 சுற்றுது ஒரு நிமிஷத்துக்கு. அப்போது அதில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்ததுன்னா என்டையர் ஸ்பேஸ் வெஹிக்கிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எல்லாம் ப்ரிசிஷனாக பேலன்ஸ் பண்ணி அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு கூடயும், தட் இஸ் லான்ச், லேண்டிங் அண்ட் ரோவர், இது எல்லா டீம்ஸ் கூடயும் கோஆர்டினேட் பண்ணி அவர் இந்தியாவை 3க்கு கொண்டு போய் செலுத்தியிருக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவும் கிடையாது. வி ஆல் கேன் பி ப்ரவுட் ஆஃப் ஸ்ரீ முத்துவேல் சார். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் ஐ எம் ஷுவர் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ட்ரீம் 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 அண்ட் இமேஜின் பியாண்ட் த லிமிட்ஸ் அப்படின்னு அப்துல் கலாம் சார் சொன்னார். ஐ எம் ஷுவர் சார், நீங்கள் சந்திராயன் 4க்கு இமேஜின் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ட்ரீம் பண்ணிகிட்ருக்கிறீங்க.
வரைஞ்சிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ளார. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அடுத்த ப்ராஜெக்டில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். சில சமயத்தில் ஸ்கூல்களில் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக 2 சீனியர் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சில சமயம் ஸ்கூல்களில் நம்ம உட்காந்துட்டு ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறப்போ சில குழந்தைங்க கிளாஸ் நடத்த அவங்க கான்சென்ட்ரேஷன் லூஸ் பண்ணிடுவாங்க. அது ஏன் லூஸ் பண்ணுறாங்கன்னா, சில சமயம் அந்த குழந்தைங்க சொல்லி கொடுக்குறத கேட்டுட்டு தே ஸ்டார்ட் இமேஜினிங் இதை எங்கே யூஸ் பண்ணலாம், சொல்லி கொடுக்குறத எங்கே உபயோகிக்கலான்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வாத்தியார் திருப்பி கேள்வி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சில இமேஜினேஷனில் இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னா ரொம்ப திட்டு தான் கிடைக்கும். ஸோ we have to, it is for the teachers to nurture and find the potential of the students and take our country to the next level. கண்டிப்பாக ஏட்டு படிப்பு என்றுமே உதவாது. அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய கற்பனை கண்டிப்பாக உதவும். நீங்கள் சொன்னது போல உங்களுடைய தாத்தாவாக இருக்கட்டும் சரி, வீரமுத்துவேல் ஐயாவாக இருக்கட்டும் சரி, ஏழ்மையிலிருந்து வந்திருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் சாதித்ததை விட வரலாற்று பக்கங்களை பார்க்கும் பொழுது பட்டினி இருந்தவர்கள் தான் அதிகமாக சாதித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. மேடையை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.